செவரொட்டியை உப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு மீடியம் ஹீட்டில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் சேர்த்து உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கட் பண்ண தக்காளி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலா பொடி, கட் பண்ண செவரொட்டி மேலே ஜவ் இருக்கும், அதை வந்து லைட்டாக பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். வேக வச்சுட்டு வறுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுவே வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ரத்தம் வந்து நிறையா வந்துடும். ஸோ அது சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்க, ரத்த ஓட்டம் அதிகமாக வேணுன்றவங்க இது ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு தடவை எடுத்து